must learn the concept of immunity. So, what is immunity? So, immunity is the power of resistance of an animal body against microorganisms and their products. So, whenever any kind of microorganism that is entering into our body, in order to prevent further infection, it will produce some kind of antibacterial or antimicrobial substances. So, அந்த ப்ராடக்ட்ஸாக வந்து it acts against the microorganisms and prevents the infection. So, that kind of power is called as immunity. This power of resistance is two main types. One is innate and then acquired immunity. So, we have two major types of immunity. So, immunity என்னன்றது நமக்கு தெரியும். ஒரு இன்ஃபெக்ஷன்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம ஓன் பாடி எப்படி ரியாக்ட் பண்ணுது. ஸோ தட் பவர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் அஸ் இம்யூனிட்டி. So in this type, so we have two major classification of immunity. So one is innate immunity and then another one is adaptive immunity. So innate immunityன்றது வந்து நமக்குள்ள பிறக்கும் போது நம்மளுக்கு இருக்கிற இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டின்றது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸால் நம்ம பாடிக்கு கிடைச்ச ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி, அதாவது த்ரூ அவுட் அவர் லைஃப் சைக்கிள்லேருந்து நம்மளுக்கு கிடைச்ச இம்யூனிட்டியாக இருக்கலாம். பிறக்கிறப்ப இருந்தது கிடையாது, வளரும் போது நம்மளுக்கு கிடைச்ச இம்யூனிட்டி. ஸோ இப்போ அடாப்டிவ் இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. ஸோ நேச்சுரல் இம்யூனிட்டின்றது வந்து பாசிவ். ஸோ நேச்சுரல் இம்யூனிட்டின்னு வந்து இது நேச்சுரல் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ வி சே பாசிவ் இம்யூனிட்டி. ஸோ இன் தட் மெட்டர்னல், ஸோ ஃப்ரம் மதர் டு தி பேபி. ஸோ இஃப் யார் இஃப் லைக் நம்ம வந்து ஓம்பில் இருக்கும்பொழுது நம்ம மதர்கிட்டேருந்து நமக்கு த்ரூ ப்ளசண்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிற இம்யூனிட்டி வந்து இட் இஸ் கால்ட் அஸ் பாசிவ் இம்யூனிட்டி, பாசிவ் நேச்சுரல் இம்யூனிட்டி. அண்ட் தென் ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ் வந்து டைரெக்டாக இன்ஃபெக்ஷன். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எப்போ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளை அஃபெக்ட் பண்ணும்போது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக அதை கில் பண்ணுறதுக்கோ இல்லை அதுலேருந்து நம்மளை வந்து ஃபர்தர் சிம்டம்ஸ்லேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நம்ம பாடி வந்து சில மைக்ரோபியல் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷன் ப்ரொடியூஸ் ஆகும்பொழுது நம்மளுக்கு அதுக்கு ஆப்போசிட்டான இம்யூனோக்ளோபின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தட் திரும்ப அதே இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வராமல் அதை நம்ம பாதுகாக்கும். விச் மீன்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு திரும்ப அதே இன்ஃபெக்ஷன் நம்ம பாடிக்கு வரும்போது நம்ம பாடி ஆல்ரெடி வந்து என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கிறதால அந்த ஆன்டிமைக்ரோபியல் சப்ஸ்டன்சஸ் வச்சு இந்த ஆன்டிபாடிஸை வச்சு திரும்ப அதே இன்ஃபெக்ஷன் திரும்ப வரும்போது அதை நம்மக்கிட்ட நம்ம ப்ரிவெண்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் நேச்சுரல் இம்யூனிட்டி. ஸோ ஹியர் வி ஹாவ் அ ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. ஸோ ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டின்றது வந்து இதுவும் அடாப்டிவ் இம்யூனிட்டி தான். இதுவும் பிறக்கும் போது நம்மளுக்கு இருந்தது கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி பார்த்திங்கன்னா போத் இட் ஹாஸ் பாசிவ் அண்ட் தென் ஆக்டிவ். ஸோ பாசிவ்ன்றது என்னென்னா ஆன்டிபாடி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்திருக்கு, அவங்களுடைய அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பாடியில் வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஆன்டிபாடியை டைரெக்டாக வந்து இன்னொரு மனுஷனுக்கு இன்ஜெக்ட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பாசிவ் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி. ஸோ இன்னும் வந்து ஆக்டிவ் இம்யூனைசேஷன்ஸ். ஆக்டிவ்ன்றது வந்து இட்ஸ் லைக் இம்யூனைசேஷன். நம்மளுக்கு தெரியும் வேக்சின்ஸ் வந்து டெட் ஃபார்ம்லேயோ இல்லைனா வந்து லைவ் ஃபார்ம்லேயோ அதே மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் வந்து நம்ம பாடிக்கு செலுத்துவாங்க. செலுத்திட்டு அங்கேருந்து நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டியை க்ரியேட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம் நம்மளை அஃபெக்ட் பண்ண போது நிறைய கேசஸ் ஃபைல் ஆகிருக்கு அப்படின்னும் போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எய்தர் டெட் ஃபார்ம்லேயோ இல்லைனா வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்லேயோ வேக்சினாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேக்சின்ஸை நம்ம பாடிக்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம இன்ஜெக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் வேக்சினில் இருந்த அந்த மைக்ரோப்ஸால் எந்த ஒரு இஷ்யூஸும் நம்மளுக்கு வராது. ஏன்னா அதில் இருக்க டாக்ஸிக் மெட்டீரியல்ஸை இதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. டெட் மைக்ரோப்ஸில் கண்டிப்பாக இருக்காது. இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கிறதுல வந்து அந்த வேக்சின் அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸை எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம பாடி என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரக்சரில் இப்படி ஒரு மைக்ரோப் வருது, ஸோ எனிவேஸ் இது ஃபாரின் பார்ட்டிகல், ஸோ வி ஹாவ் டு சேஃப்கார்ட் அவர் செல்ஃப்னு சொல்லிட்டு இட் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ்.
ஸோ இதே வந்து ஒரு நல்ல விருலன்ஸோடு இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான சேம் மைக்ரோ ஆர்கனிசம் பாடிக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸின் வேக்சின் ஆல்ரெடி போட்டிருக்கோம். சிக்கன் பாக்ஸோடைய வைரஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னும் போது ஆல்ரெடி நம்ம பாடியில் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கிறதால வரும்போதே அது ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டி த்ரூ இம்யூனைசேஷன். ஸோ தீஸ் ஆர் தி types of immunity. So we have major two types of immunity. One is innate immunity and adaptive immunity. In that adaptive immunity we have natural immunity and artificial immunity. So natural we have passive and active. Similarly artificial immunity also we have passive and then active. இது ஒவ்வொன்று பார்க்கலாம். ஸோ innate immunityன்றது வந்து is that the animal possess because of the constitutional and genetic makeup. இது வந்து பாரம்பரியமாக நம்ம பாடியில் நம்மளுக்கு இருந்துகிட்ருக்க ஒரு இம்யூனிட்டி. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து பிறக்கும்பொழுது நம்ம பாடியில் இருக்கிறது. இது வந்து ஜெனட்டிக் மேக்கப்பாலையும் இருக்கலாம், இல்லைனா அந்த கான்ஸ்டியூஷனல் பேட்டர்னாலையும் நம்மளுக்கு இருந்துகிட்ருக்கலாம். அக்யூர்ட் இம்யூனிட்டி வந்து டெவலப்ஸ் ஜூரிங் தி லைஃப் ஆஃப் தன் இண்டிவிஜுவல்ஸ். இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ innate immunityன்னும் போது the innate immunity responses are the first line of defense against invading pathogens. எஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பேத்தஜென்ஸ் ஒரு பேத்தஜென்ஸ் நமக்குள்ளே நுழையுது அப்படின்போது ஃபர்ஸ்ட் லெவல் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற இம்யூனிட்டி இஸ் நத்திங் பட் innate immunity. தேர் ஆல்சோ required to initiate specific adaptive immune responses. எஸ். ஸோ அடாப்டிவ் ரெஸ்பான்சஸ் என்ன தான் நம்மளுக்கு இருந்தாலும் அதை இனிஷியேட் பண்ணுறது இந்த innate immunity தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெவலில் இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லெவலில் innate immunity ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா உள்ளே இருக்க நம்மளுக்குள்ளே ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிற அடாப்டிவ் இம்யூனிட்டியை வந்து அதை அடாப்ட் ஆகிறதுக்கும் சரி அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. innate immunity responses rely on the body's ability to recognize conserved features of pathogens that are not present in the uninfected host. Next is acquired immunity. So இது வந்து ஆல்ரெடி நம்ம பேசுனது தான். It may be developed as a result of activity of the cell of the animal's body when it is said to be active immunity. So it is like over the period we are getting this kind of immunity. So it's always an active thing. The other type of immunity is developed by introducing the ready-made antibodies. Like idu nam already paathirundom. So we have active and then passive. So active immunity la that we know we already saw what is active immunity, and passive acquired immunity it's ready-made antibodies and then வந்து நம்மளுக்கு வேக்சினேஷனால் நம்மளுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் வந்து comes under this. So this type of immunity is called as passive immunity. So active and passive immunity can be acquired in the natural way or artificially. That also we just talked in the previous slide. So you can see acquired immunity. innate immunityன்றது வந்து நேச்சுரலாக நம்ம பாடியில் பிறக்கும் போது டியூ டு ஜெனட்டிக் மேக்கப்பால் நம்மக்கிட்ட இருந்துட்டு இருக்க விஷயங்கள் தான் இட் இஸ் கால்ட் அஸ் innate immunity. ஸோ acquired immunityனா through our things like we are getting through our life changes. So we have two major acquired immunity that we know, active immunity and passive immunity. So active immunity வந்து natural and artificial இருக்குது. natural தான் நான் சொன்னேன் already. antibodies develop in response to an infection. Okay, அதே artificially பார்த்தீங்கன்னா antibodies develop in response to a vaccination. So these are the two things, natural and then artificial. So passive immunities பார்த்தீங்கன்னா natural passive immunity என்ன அப்படின்னா antibodies received from the mother through the breast milk or placenta whatever, and artificials like artificial passive immunity is antibody received from a medicine from the gamma globulin in the injection or an infusion. So that also we just talked in the previous slides. So let us learn that in detail, little bit detail. So first one is acquired active immunity. So it is naturally acquired active immunity. So இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா so this is the immunity that an individual develops as a result of natural contact with the pathogenic microorganism. ஒரு pathogenic microorganisms வரும்போது natural contact இருக்கும்பொழுது a body produces some kind of immunity that is called as naturally acquired active immunity. So இந்த kind of infections when repeated, so திரும்ப அதே infection நம்மளுக்கு வரும்போது
that can lead to immunity against that particular same microorganism. An artificially acquired active immunity. So this type of immunity is a result of different methods used artificially for the stimulation of antibody production. So artificial direct or infection வந்து நம்ம antibodies produce ஆகாம indirectly we are in the situation to produce antibodies. How we will do? So through vaccination, through antibody transferation. So என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக அதே மைக்ரோஆர்கனிசம்ஸை நமக்குள்ள செலுத்தி மெய்தர் in the living form or a dead formல we are just injecting that into our body. So sometimes what they will do, bacterial toxins, ஸோ அது வந்து டாக்ஸாய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக்டீரியல் டாக்ஸின்ஸை வந்து டாக்ஸாய்ட் ஃபார்மில் நம்மளுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம பாடி அந்த டாக்ஸாய்டுக்கு ஆப்போசிட்டான ஆன்டி பாக்டீரியல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து பாக்டீரியாவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பாடி ஆர்டிஃபிஷியலாக நம்மளுக்கு அந்த மைக்ரோஆர்கனிசம்ஸ் என்ட்ரு ஆகும்போது பாடி இஸ் ப்ரொடியூசிங் சம் கைண்ட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் சப்ஸ்டன்சஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா நமக்கு திரும்பவும் அதே இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதுலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். பட் இட் நீட்ஸ் டைம் டு ப்ரொடியூஸ். ஏன்னா since in such cases the tissue of the individual produce the antibody. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் it is not from our other part of our body, it's from our tissues. and tissues தான் இந்த ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதால it needs time for it. ஸோ ஆனால் வந்து it requires for its development. But once it is produced, such immunity persists for a long period. ரொம்ப நாள் அது நம்ம பாடியில் இருந்துகிட்டே இருக்கும், நம்மள அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அதனால தான் வேக்சினேஷன்னு நிறைய பேர் வந்து ரொம்பவே வந்து காமனாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. Active immunization is given nowadays by the administration of organisms. Yes. So artificial active immunization. So artificial active immunization அதான் நான் சொன்ன மாதிரி டெட் ஒரு அலைவ் ஒரு டாக்ஸைட் ஃபார்மில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம் நம்ம பாடிக்கு செலுத்துவாங்க. ஸோ வென் இட் இஸ் இன்ஜெக்டட் இன் டு அ பாடி சம்டைம்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ் அஃப்கோர்ஸ் இட் வில் ப்ரொடியூஸ் ஆன்டிபாக்டீரியல் சப்ஸ்டன்சஸ். So but sometimes the term is used to include toxoid which also produce active immunity. So இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் the bacterial toxins, பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் when the bacteria is affecting some kind of cell that will produce toxins, அங்கே வந்து டிஷ்யூஸை டேமேஜ் பண்ணி டாக்ஸின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸின்ஸில் இருக்க டாக்ஸிசிட்டியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை டாக்ஸாய்டாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ a kind of vaccination. Okay, so let us learn about the vaccines. What are the vaccines are there? And நம்ம already பார்த்தது தான் dead form or a live form. Okay, living formல தான் வந்து it will be generally entered in our body. So killed bacterial vaccines. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா வில் பி கில்ட் அண்ட் இட் வில் பி இன்ஜெக்டட் இன் அவர் பாடி. ஸோ இன் ஜென்ரலி பார்த்திங்கன்னா டைஃபாய்ட், பேராடைஃபாய்ட் ஃபீவர்ஸ், காலேரா, பிளேக் அண்ட் ஊப்பிங் காஃப் இது எல்லாமே வந்து இட் கேன் பி ப்ரிவென்டட் யூஸிங் கில்டு பாக்டீரியல் vaccines. So dead vaccines are also used against viral infections like polymyelitis and rickettsial diseases like typhus. Dead vaccines பொறுத்த வரைக்கும் it is prepared by killing the organism by heat. So generally 56 degrees Celsiusல அந்த ஆர்கனிசம்ஸை வந்து ஹீட் பண்ணுவாங்க. or else ultraviolet radiation வந்து it will be sent to the particular organism in order to kill. And sometimes chemicals like phenol and then formal and alcohol can be used to kill the microorganisms. So after killing the microorganism, the dead form of microorganism will be injected in the form of injection to the particular patient. The value of killed organism is affording protection against some infections was shown by the right at the end of 19th century. So 19th century வந்து it has been proven. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
live vaccines, in other cases, certain diseases are not prevented or not, we are not protective against such diseases because dead vaccines are not effective there. So hence 5 organisms has to be used. So in such cases the organism has to be modified so that there is no danger of infection. Yes. ஸோ கொஞ்ச நாள் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சர்டன் டிசீசஸ் வந்து டெட் வேக்சின்ஸால் ப்ரிவெண்ட் பண்ண முடியல. ஏன்னா டெட் வேக்சினை நம்ம பாடி அந்தளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ எகெயின் த பாடி cannot ஒர்க் எகெயின்ஸ்ட் அ பர்டிகுலர் ஆர்கானிசம் அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் ரைஸ் ஆகும்போது they found a alternative way to produce antibodies. How they went for live vaccines. ஏன்னா டெட் வேக்சின்ஸோடைய டெட் மைக்ரோபியலோடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் there will be some kind of changes later. ஸோ அது அந்தளவுக்கு எஃபெக்டாக இல்லைன்னும் போது லைவ் வேக்சின்ஸை சென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டாக் வரும்போது they started to make sure that there should not be any kind of harmfulness for the patient who are injected. ஏன்னா லைவ் மைக்ரோ ஆர்கானிசம் சென்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இட் வில் ப்ரொடியூஸ் த சேம் கைண்ட் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் பாய்ஸ்னஸ் எஃபெக்ட்ஸ் இன் ஆர் பாடி. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணணும்னு என்ன பண்ணாங்க, அதில் இருக்க டாக்ஸிக் மெட்டீரியல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை இன்ஆக்டிவ் ஃபார்மில் நம்ம பாடிக்கு இன்ஜெக்ட் பண்ணாங்க. பட் அதோடைய ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸை எதுலேயுமே சேஞ்ச் பண்ணல. விச் மீன்ஸ் antigenic property is nothing but when a microorganism entering into a body that should stimulate our body to produce antibodies. ஸோ அந்த தான் ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க. அந்த ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டியை மட்டும் மெயினாக இருக்கிற மாதிரியான லைவ் வேக்சின்ஸை செலுத்தினாங்க. ஸோ அப்படி தான் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ண முடிஞ்சது. இன் ப்ரிப்பேரிங் அ லைவ் வேக்சின் a few points has to be borne in mind. So one is the organism must be so modified that there is no chance of any infection. எங்கேயுமே வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசமுடைய அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் டாக்ஸிக் அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. that should be nil of that kind of chances. The method of attenuation should not make the organisms give its antigenic property. Yes, இந்த மாடிஃபிகேஷன் பண்ணும்போது எங்கேயுமே அதோட ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டியை அந்த மைக்ரோ ஆர்கானிசம் லூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டி போனதுக்கப்புறம் அதை நம்ம பாடிக்கு சென்ட் பண்ணுறதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டி இருந்தால் மட்டும்தான் அ பாடி கேன் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி அகெயின்ஸ்ட் தட். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹாவ் ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ இட் ஷுட் நாட் கிவ் அப் இட்ஸ் ஓன் ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டிஸ். The modified organism of the vaccine should never revert to its original virulent form. இது அடுத்த ஒன். எப்பயுமே வந்து நீங்கள் சென்ட் பண்ண அந்த லைவ் வேக்சின் வந்து லைவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் லைக் மாடிஃபைடு ஒன் எப்பயுமே அதோடைய பழைய நிலைமைக்கு அதை நம்ம போகக்கூடாது. விச் மீன்ஸ் அதோடைய பவர்ஃபுல் எஃபெக்டிவ் விருலண்ட் ஃபார்முக்கு அது எப்பயுமே திரும்ப ரிவர்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியில் இருக்கும்போது தான் அதை வந்து இட் ஷுட் பி இன்ஜெக்டட் டு த பர்சன். So live vaccines are the best antigens for active immunization, but unfortunately live vaccines have not been possible for all infection. Yes, நிறைய இன்ஃபெக்ஷனுக்கு இது நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த 3 பாயிண்ட்ஸை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும்பொழுது only few infections can be prevented by using this live vaccines. So last one is toxoids. So dead vaccines பார்த்தாச்சு, live vaccines பார்த்தாச்சு. Toxoidsன்றது என்ன அப்படின்னா the symptoms of certain infections are due to the action of exotoxin produced. So exotoxin, endotoxinன்றதை நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் பார்த்துருந்தோம் பாக்டீரியல் கிளாஸஸில். ஸோ பாக்டீரியா that will produce endotoxins and exotoxins. ஸோ எக்ஸோடாக்சின்றது வந்து டிஷ்யூஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறது, எண்டோடாக்சின்ஸ் வந்து வித்தின் த பாக்டீரியல் செல்லில் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ பாக்டீரியாஸ் என்ன பண்ணுன்னா எக்ஸோடாக்சின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இந்த எக்ஸோடாக்சின்ஸாக வந்து மெயினாக நம்மளுடைய டிஷ்யூஸை அஃபெக்ட் பண்ணிவிட்டு டிஷ்யூ டேமேஜ் அண்ட் நிறைய இஷ்யூஸை காஸ் பண்ணுது. In such cases, attempts were made to use the toxins for prophylactic purposes, like which means preventive measures. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இந்த எக்ஸோடாக்சின்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணி we should prevent diseases. So but the administration of toxins had marked reactions since toxins are poisonous substances. Yes, அப்படியே இந்த டாக்ஸின்ஸை நம்ம பாடிக்கு செலுத்துகிறோம் அப்படின்னா it is very poisonous, it can damage our body and all our tissues. So it should be modified.
In 1923, Raman showed that on heating toxins with formalin, they lost their toxicity. So in 1923, Raman என்ன பண்ணார் அப்படின்னா, they started to eat the toxins. இந்த exotoxins ஹீட் பண்ணார். ஸோ தட் அதோட டாக்ஸிசிட்டி ஃபுல்லாகவே போயிடுது. பட் இட் ரிட்டைன் தேர் பவர் ஆஃப் ஃபார்மிங் ஆன்டிபயோட்டிக்ஸ். அந்த ஆன்டிஜெனிக் ப்ராப்பர்ட்டியை இது ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தது அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சார். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா டாக்ஸாய்ட்ஸை ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் மாடிஃபைட் டாக்ஸின்ஸ் ஆர் கால்ட் அஸ் டாக்ஸாய்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் அனோடாக்சின் and is now being used a great deal as a prophylactic measures in disease where exotoxins are produced. ஸோ சில டிசீஸில் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸோடாக்சின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸோடாக்சின்ஸை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு டாக்ஸிசிட்டியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்னா டாக்ஸாய்ட் ஃபார்மில் பாடிக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் ப்ரிவென்டிங் diseases. So it is also for the preparation of antitoxins in the body of the horse. So horse or body they have injected this to produce antitoxins. ஏன்னா ஹார்ஸை பொறுத்த வரைக்கும் மோர் நம்பர் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டாக்ஸின்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்டிடாக்சின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த டாக்ஸாய்ட்ஸை ஹார்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Toxoids are used in the immunization against tetanus. So tetanus we know, and gas, gangrene, botulinum diseases, diphtheria diseases, and then scarlet fevers. ஸோ இது எல்லாத்துக்குமே டாக்ஸாய்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. டெட்டானஸ் டாக்ஸாய்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிடி இன்ஜெக்ஷன். ஸோ வென்எவர் யூ ஆர் கெட்டிங் சம் கைண்ட் ஆஃப் இன்ஜுரி இம்மீடியட்டாக வந்து டெட்டானஸ் போட்டுருவாங்க, விச் மீன்ஸ் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க. ஸோ டெட்டானஸ் டாக்ஸாய்ட். ஓகே, ஸோ தட்ஸ் அ காமன் வெல் நவுன் toxoids that we use. And the toxoids of the tetanus and diphtheria form two of the antigens included in the triple antigen used for immunizing children. ஸோ டிடி இன்ஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லா பீரியட்லேயும் போடுவாங்க, குழந்தைங்களுக்கு போடுவாங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு டெட்டானஸ் டாக்ஸாய்ட்ஸ் டெட்டானஸ் வராமல் இருக்கிறதுக்காக போடுவாங்க. அதே மாதிரி ஏதாவது இன்ஜுரி நடந்தாலும் இமீடியட்டாக அதை போடுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.